புலவர் கலியபெருமாள் அவர்களோட வரலாறை தப்பா எடுத்ததுக்காக வெற்றிமாறனுக்கு கடும் கண்டனங்கள். இன்னைக்கு அதிகாரம் இல்லாத தமிழ் தேசிய இனத்தோட வரலாறையே வெற்றிமாறனே தப்பா தான் எடுத்திருக்காரு. போதையோட வந்தா இப்ப போதை கழிஞ்சு வெளியே போறோம். ஓகே ரைட்டு. என்ன ப்ரோ எப்படி சொல்றீங்க? உண்மையாலுமே தூங்கிட்டேனே. விடுதலையும் கொஞ்சம் தாலாட்டு பாடிடுச்சா? பாடிடுச்சு. சிவகார்த்திகேயன் வந்து சிவகார்த்திகேயன் 100 அடிக்க வச்சாலும் முந்திரிக்காடுக்குள்ள கதையை மாற்றி அது கற்பனை கதைன்னு சொல்கிறாரு. அதுதான் தமிழரசனையும் இப்போ புலவர் கலியபெருமாளையும் மறைமுகமாக சொல்கிற விதம் கரெக்டு தான். அது உண்மைன்னு சொன்னால் மக்கள் இன்னும் அது அவரை பார்த்தின தேடுதலை புரிதலை தேடுவாங்க. தமிழ்நாடு முழுவதும் இந்த விடுதலை எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம். ஆனால் அரியலூரில் விடுதலை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஏன்னா இந்த கதை முழுசுமே உண்மை கதையாக இங்கே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அரியலூர் மக்கள் இதை ரொம்ப ஆர்வமாக பார்க்க வந்திருக்காங்க. ஏன்னா இங்கே நடந்த கதை அப்படிங்கிறனால ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூ வினோத் பண்ணுவார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரியலூர் கல்லூரி நண்பர்கள் விடுதலையாகி விடுதலைக்கு வந்திருக்காங்க. விடுதலை முதல் பாட்டு படம் பார்த்தீங்களா? பார்த்தீங்க. இப்போ ரெண்டாவது பாட்டு எப்படி எதிர்பார்த்து வந்திருக்கீங்களா இல்லை டைம் பாஸ் ஆகணும் போகணும் அப்படின்ட்டு எப்படி கிளம்பி வந்துட்டீங்களா? ரொம்ப அதிக எதிர்பார்ப்போட வந்திருக்கும். ஒரு லைட் மேனு இவ்வளோ தூரம் நடிக்கிற ஒருத்தர் வந்திருக்காரு ஹீரோவா. அது விஜய் சேதுபதி வாத்தியாராக நடிச்சிருக்காரு. வெற்றிமாறன் சாருக்காக முக்கியம். ரெண்டாவது இளையராஜா மியூசிக். இதுக்காக விரும்பி தான் வந்திருக்கோம். இந்த விடுதலை 1 பார்த்தீங்களாண்ணே? பார்த்தேன். ரெண்டாவது படம் இப்போ பார்க்க வந்திருக்கீங்களா? எதற்காக இந்த படம் ஆர்வமாக பார்க்க வந்தீங்க? ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தது, ரெண்டாவது பார்க்க வந்திருக்கோம். விடுதலை 1ல் என்ன சீக்வன்ஸ் ரொம்ப பிடிச்சது? யாரோட ட்ராக் ரொம்ப பிடிச்சது? ஒரு சூரியோட ட்ராக் தான் ரொம்ப பிடிச்சது. அவர் வேலைக்காக அப்பாயின்மெண்ட் லெட்டரோட போறாரு. அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் லேட்டு அவரோட போஸ்டிங்ல எங்கெங்க போஸ்டிங் போட்டாங்க, என்ன எவ்வளவு கஷ்டத்துல இருக்காரு, எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட மன உருகி சொல்றாரு. ஆனா அந்த லெட்டர் அவங்கள்ட்ட போச்சா இல்லையா, இல்ல அது எதுக்காக ஒரு லெட்டர் ஏதிட்டு இருக்காரு, அது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது அந்த ஊருக்குள்ள எதுக்காக போலீஸ் இறங்குனாங்க, அதனால அந்த ஊருக்காரங்களுக்கும் அந்த போலீஸுக்கும் என்ன ஒரு பிரச்சனை அதுவும் தெரியல. அது ஒண்ணு. அப்புறம் விஜய் சேதுபதி அவரோட ஃபேமிலி செகண்ட் பார்ட்ல தான் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அது என்ன நடந்துச்சுன்னே காட்டல. அதனால அவங்க ஃபேமிலிக்கு என்னாச்சு, எதனால அவர் தீவிரவாத இயக்கத்துக்கு வந்தாரு, அதையும் காக்கணும். அதுக்காக வந்துருக்கோம். நிறைய படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமா இருக்கு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில விஜய் சேதுபதி இருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது காசே போனாலும் பார்த்துட்டு போகலாம். சரி ஓகேண்ணே. விஜய் சேதுபதி, வெற்றிமாறன், இளையராஜா இந்த 3ல எந்த ஆப்ஷன் லாக் பண்ணுவீங்க? நம்ம விஜய் சேதுபதி தான். படம் எப்போ இருந்தாலும் விஜய் சேதுபதி தான். ஆமா, நீங்க கூட விஜய் சேதுபதி மாதிரி தான் இருக்கீங்க. அவ்வளவுதான். ரைட்டு. வில்லன் தான் நம்மளும். வில்லன் தானா? சரி ஓகே. ஹீரோன்னு ஒரு ஆள் இருந்தா வில்லன் நீங்க தானா? ஆமா, வில்லன் நம்ம தான். ஆகாஷ் ப்ரோ கிட்டே வருவோம். ப்ரோ ஆகாஷ் ப்ரோ, நீங்க எதிர்பார்த்த விஜய் சேதுபதி எப்படி இருந்தாரு? இல்லைண்ணா, உண்மையாலுமே தூங்கிட்டேண்ணா. என்ன ப்ரோ எப்படி சொல்றீங்க? உண்மையாலுமே தூங்கிட்டேண்ணா. செகண்ட் ஹாஃப் பார்ப்போம். விடுதலையும் கொஞ்சம் தாலாட்டு பாடிடுச்சா? பாடிடுச்சு. இப்போ பார்ப்போம், செகண்ட் ஹாஃப் பார்ப்போம். அண்ணா படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுண்ணா. நீங்க எதிர்பார்த்தது இருந்துச்சா? இருந்துச்சு. அரியலூர் சந்தனகடத்தல் வீரப்பன் எல்லாத்தையும் கோயின்சைட் பண்ணி உழைச்சி எடுத்திருக்காங்க. நல்லா இல்லை. படம் எப்படி இருக்கு? படம் நல்லா பார்க்க வேண்டிய படம் சார். படம் எப்படி இருந்துச்சு? நான் தேட்டர்ல வரேங்க. தேட்டர்ல இருந்து வரீங்களா? என்ன படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுங்களா? ஓகே. நம்ம மண்ணின் மைந்தன் இந்த படத்துல ஒரு காட்சியில வருவாரு. அவர்கிட்ட கேட்போம், சார் நீங்க நடிச்ச படத்துல அந்த காட்சி வந்திருக்கு, படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு படம். படத்துல நடிச்சிங்கன்னு சொல்லாதீங்க, உண்மையிலேயே படம் எப்படி இருக்கு? படம் பயங்கரமாக இருக்குது, பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லாம் எப்படி இருந்துச்சு? ஷூட்டிங் ஸ்பாட் சிறுமலையில் எடுத்தாங்க ஷூட்டிங்கு. பயங்கரமாக இருந்தது. எல்லா இதுவும் நல்லா பண்ணாங்க. வெற்றிமாறன் சாருக்கு சூப்பர். நன்றி. காலையிலேருந்து லெட்டர் அனுப்பு போனிச்சா நீங்கள் லெட்டர் போனிச்சா? போயிடுச்சிங்களா? அதில் கடைசியாக ஒன்று மிரட்டி விட்டுருக்காருண்ணே. அந்த ஜீப்பு பள்ளத்தில் கவுக்குற மாதிரி ஒரு கதை கடைசியாக சொல்லியிருந்தாரு. அடித்தரவழியோட பயம் தரவழி அதிகம். கடைசியில் அந்த வரலாறு, அவர் வாழ்ந்த வரலாறை கடைசியில் யாருக்குமே தெரியாமல் பயனுள்ளதாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வரலாறுங்கிறது சின்ன குழந்தைங்கள்ட்ட வரணும்னு சூரி சொன்னார்ல அவங்க அம்மா கிட்ட. அதுதான் அந்த படத்தோட ஹைலைட். நீ ஹிஸ்ட்ரி மாணவன் தான், உன்னை நான் ஏற்றுக்கிறேன். காலேஜ் கட்டடிச்சு வந்ததுக்கான இதே படத்தில் பெனிஃபிட்ண்ணே. நல்லா இருக்குண்ணா படம். வெற்றி சரி வச்சிருக்காரு. எப்படின்னா இருக்கு படம்? உண்மை கதையை கற்பனை கதைன்னு சொல்கிறாரு. அதுதான் வருத்தம். ஓகேண்ணா. நடைமுறையில் நம்ம மண் சார்ந்த பகுதியில் நடந்தது. அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் முந்திரிக்காடுக்குள்ள கதையை மாற்றி அது கற்பனை கதைன்னு சொல்கிறாரு. அதுதான் தமிழரசனையும் இப்போ புலவர் கலியபெருமாளையும் மறைமுகமாக சொல்கிற விதம் கரெக்டு தான். அது உண்மைன்னு சொன்னால் மக்கள் இன்னும் அது அவரை பார்த்தின தேடுதலை புரிதலை தேடுவாங்க. கற்பனை கதைங்கிறதுனால யாரோ ஒருத்தங்க ஏதோ சும்மா நடந்தது சினிமா கதை அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இன்னைக்கு படம் பார்க்கணும்னு வந்தீங்களா இல்லை அன்னைக்கு சொன்ன மாதிரி வேற மாதிரி வந்தீங்களா? இல்லை அப்படியே சொல்லுங்க. படம் நல்லா இருக்குண்ணா. இல்லை அதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்களா? ஏதோ படத்துக்கு முன்னாடி வந்தாங்க, போதையோட வந்தா இப்ப போதை கழிஞ்சு வெளியே போறோம். ஓகே ரைட்டு. உங்களை வச்சு நாங்கள் ஒரு படம் எடுத்து வந்துறீங்களா? அந்த படம் 10 லட்சம் பேருக்கு மேலே பார்த்தாங்க தெரியுமா? நீங்களே வச்சு நீங்களே எடுத்து நீங்களே போட்டுவிட்டீங்க. போதையில தூக்கணும் கூப்பிட்டு நிறைய பேர் அதான் செஞ்சுட்டு இருக்கீங்க. என்னன்னு தெரியல எனக்கு.
நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிறந்த விமர்சகர் அன்பு திரு வெங்கி ரத்னம் அவர்கள் இருக்கார். அவர்கிட்ட கேட்போம். உண்மையாக சொல்லுவார். வெள்ளையா இருந்தால் பாலுன்னு சொல்லுவார், வாசம் அடிச்சுன்னா பெனாயில்னு சொல்லிடுவார். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். புலவர் கலியபெருமாள் அவர்களோட வரலாறை தப்பாக எடுத்ததுக்காக வெற்றிமாறனுக்கு கடும் கண்டனங்கள். அதே நேரத்தில் சில விஷயங்கள் அப்படிங்கிறத ரொம்ப சரியாக செஞ்சுருக்காரு. இந்த படத்தோட முடிவில் சூரியோட வாய்ஸ் ஓவர் மட்டும் வரும். அதில் அவங்க அம்மாவுக்கு கடிதம் எழுதுகிற மாதிரி, அதிகாரத்தில் இருக்கிறவன் அவனோட கதையை வரலாறாக எழுதுகிறான், அதிகாரம் இல்லாதவனோட கதையாக கூட இங்கே எவனும் எழுத தயார் இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகாரம் இல்லாத தமிழ் தேசிய இனத்தோட வரலாறையே வெற்றிமாறனே தப்பாக தான் எடுத்திருக்காரு. ஓகே, நான் அருமபுரின்னு வருது ஊர் பேர். எல்லாம் அரியலூர் பகுதி தான். அதுதான் அப்புறம் என்ன சொல்கிறது, அரியலூர் பகுதி மண் சார்ந்தது தான். தருமபுரிங்கிறத அருமபுரிங்கிறத வந்து கம்யூனிஸ்டம் வந்து கடலூர் மாவட்டத்துலேயும் தருமபுரி கிருஷ்ணகிரியில தான் ஆரம்பிச்சது. அது நக்சலைட் ஏரியான்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து வந்தது தமிழ்நாட்டு பகுதியில். ஓகே, அதுதான். அதனால தான் தருமபுரியை வந்து மாற்றி அருமபுரின்னு சொல்கிறாரு. சரி, ஓகே, நன்றிண்ணே. இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து அரியலூர் மகாசக்தி தியேட்டர். இந்த சம்மந்தப்பட்ட பாலம் குண்டு வெடிச்சதுங்கிறது இங்கேருந்து 1 கிலோமீட்டரில் தான் இருக்குது. சம்மந்தப்பட்ட அந்த தகவல் சொல்லப்பட்ட ரயில் நிலையம் அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது. ஆமாம், இது எல்லாமே தப்பாக காணப்பட்டிருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துக்கு முன்னாடியே இது எல்லாம் கற்பனையே அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் புலவர் கலியபெருமாள் அவர்களோட வாரிசுகள் பேரப்பிள்ளைகள் இருக்காங்க. சகோதரி ஊர்மிளா வள்ளுவன் இவங்கெல்லாம் இருக்காங்க, புலவரோட பேத்தி. இவங்களுக்கெல்லாம் காப்பி ரைட்ஸ் உரிமை அப்படிங்கிற ரீதியில் ஏதாவது தொகை கொடுக்கணுமோ அப்படிங்கிறதுக்காக, அவங்களோட பணத்தை முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கற்பனை அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துருக்காங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். தமிழ் தேசியத்துக்காக போராடி தமிழ் தேசியத்துக்காக உயிரையே தியாகம் செய்த அந்த குடும்பத்துக்கு இன்றைக்கி ஒரு பணம் கூட போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த சினிமாத்தனம் அப்படிங்கிறது முதல்ல ஒழியணும். விடுதலை அப்படிங்கிற பேர் உண்மையாக இருந்ததுன்னா ரெட் ஜெயண்ட் மூவிஸ்கிட்ட இருந்து தமிழ் சினிமாவுக்கு விடுதலை கிடைக்கணும். அருமையான கருத்து, அருமையான படம். இந்த படத்தை வந்து வெளியே விடக்கூடாதுன்னு இருக்கேன். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஃபுல்லாகவே வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் தருமபுரி. அவர் யார்? அவர் சூப்பர் நடிச்சிருக்காரு. பெருமாள், விஜய் சேதுபதி. பெருமாள் அதான் பெஸ்ட். பெஸ்டா இல்லை பெஸ்ட் ஆஃப் த பெருமாள். சிவகார்த்திகேயன் வந்து விஜய் சிவகார்த்திகேயன் 100 வாட்டி கடிக்க வச்சாலும் தேடல சிவகார்த்திகேயன். புரியல. விஜய் 3வது பாட்டு உண்டுங்களா? கண்டிப்பாக உண்டுங்க. சிவகார்த்திகேயனோட நடிப்புக்கு இதை பார்த்துங்க. சிவகார்த்திகேயன் விடுதலை வென்று நடிச்சிருக்காரு. இதை நான் சொல்லல, அண்ணன் தான் சொல்றாரு. முஸ்தபா நீங்க கூட்டு போக நல்லா குடிக்க முடியாத காசு இல்லடா. இவருக்கு எப்பவுமே ஒண்ணுதான். சிவகார்த்திகேயன் சொன்னா விஜய் சேதுபதி சொல்றா, அவர் சிவகார்த்திகேயன்ரா. விஜய் சேதுபதியோட அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் படம் பெஸ்ட். சொல்ல விரும்பல, படம் பார்க்கலாம். பாஸ் விஜய் சேதுபதியோட நடிப்புக்கு சரி, ஓடான கூடி. உண்மையிலேயே வரலாற்று படத்தை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசிய போராளிகளை எல்லாத்தையுமே அசிங்கப்படுத்துகிற வேலையை தான் செஞ்சு வச்சுருக்காங்க. தோழர் புலவர் கலியபெருமாள் அவர்கள் வந்து தன்னோட வாழ்நாளில் ஒரு கொலை கூட செய்யாதவர். இந்த படத்தில் இது வரைக்குமே அவர் ஒரு 20 கொலைக்கு மேலே பண்ணிட்டாரு. 1972 காவல்துறை உளவாளியான ஐயம்பெருமாள் அப்படிங்கிறவருடைய கொலை வழக்கு மட்டும்தான் அவர் மேலே நேரடியாக இருக்குது. அதுவும் கூட அவர் நேரடியாக செய்யாத ஒரு கொலை வழக்கு தான். இப்படி தமிழ் தேசிய போராளிகளை எல்லாத்தையும் அந்த காலகட்டத்தில் இந்த படத்தில் வரக்கூடிய பண்ணையாட்களே எப்படி கெட்டவர்களாக சித்தரிச்சாங்களோ, இன்னைக்கு வெற்றிமாறனும் அதை தான் பண்ணியிருக்காரு. இது திராவிடத்தால் தமிழ் தேசியத்தின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு அவதூறு படம் அப்படின்னு மட்டும்தான் சொல்ல முடியும். சார், இன்னொன்று, இந்த படத்துக்கும் இந்த அரியலூருக்கும் சம்பந்தங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. நான் சொல்லலை, அதை பற்றி சொல்லுங்களேன். தமிழ் தேசியத்திற்கான விதை அப்படிங்கிறதே அரியலூர் மாவட்டம் தான். இன்னும் சொல்ல போனால் மேதகு பிரபாகரன் அவர்கள் வந்து தனியிலும் அமைஞ்ச பிறகு நான் தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு இடத்துக்கு வரணும், அது புலவர் கலியபெருமாளோட நினைவிடம் தான், சுந்தர சோழபுரத்தில் போய் அவரோட நினைவிடத்தில் வணங்கணும் அப்படின்னு தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களே சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு பெருமை மிக்க புலவர் கலியபெருமாள் அவர்களை அவதூறு படுத்தினது ஏற்றுக்க முடியாது.
பரபரப்பாக வந்து விடுதலை படம் பார்க்க வந்திருக்கீங்களே, விஜய் டிவியில் தினமும் ஒன்று. டெய்லியும் பார்ப்பேன். ஓகே, அந்த விடுதலைக்கும் அந்த பிக் பாஸ் சேதுபதிக்கும் இந்த சேதுபதிக்கும் என்னங்க டிஃப்ரெண்ட்டு? இது வந்து நடிகனா இருக்காரு, அதுல வந்து ரியலா இருக்காரு, அவ்வளவுதான். ரியலாக இருக்காரு. கேள்விங்கிறது ரியலா கேட்கிறாரு, அதுல நடிகனா இருக்காரு, அவ்வளவுதான். அதான் நீ தம்பி அவர் விஜய் சேதுபதி சொன்ன ஒரு டைலாக் தான். எப்படின்னா வந்து நீ நடிக்கலாம், ஆனால் கேமரா முன்னாடி நடிக்க முடியாது. சரியா மாட்டிக்கிட்டேன். அரியூர் வெப்ஸை ஃபாலோ பண்ண சொல்லுங்க, இல்லைனா எல்லாம் உங்களோட வீடியோ எல்லாம் வந்து ஹெச்ஓடி சாருக்கு பார்வைடு தான். அப்போ பட்டியல் சமூகத்துக்காக ஆயுதம் ஏந்தின பெருமாள் வாத்தியார் யார் அப்படின்னு காட்டணும்ல. இன்னைக்கு அரியலூரில் ஒரு பெரும்பான்மை சமூகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வன்னியர் சமூகம், பட்டியல் சமூகம், இந்த ரெண்டு பேத்துக்குமான கான்ட்ரவர்சின்னு இந்த பகுதியை சாராத மக்கள் குழப்பிக்க கூடாதுல்ல. ஏன்னா இன்னைக்கு பட்டியல் சமூக மக்களுக்காக போராடின புலவர் கலியபெருமாள் ஒரு வன்னியர் அப்படிங்கறத இதுல பதிவு செஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த சமூக மக்கள் பரவாயில்ல, அந்த காலகட்டத்திலே நமக்காக அவங்களும் போராடி இருக்காங்கன்னு எதிர்காலத்துல ஒரு ஒற்றுமையோட வளர்றதுக்கும் இது ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும். அது திட்டமிட்டு மறைக்கப்படுதோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு.